பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம். வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுர தரப்பு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார். பாதீட்டின் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதம் இன்று இடம்பெறுகிறது. பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கான செலவின தலைப்புகள் தொடர்பில் இன்று குழுநிலை விவாதம் இடம்பெறவுள்ளது. அதன்படி காலை 9:30க்கு சபாநாயகர் தலைமையில் ஆரம்பமான இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை 6:30 வரை நடைபெறவுள்ளது. காலை 9:30 முதல் 10 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு. ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு தொடர்பான நலன்புரி குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். துறைமுக முதலீடுகளில் ஈடுபட உள்ள நெதர்லாந்து. இலங்கையில் துறைமுகம் தொடர்பான முதலீடுகளில் ஈடுபட நெதர்லாந்து அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நெதர்லாந்து தூதர் HIE போனி ஹோர்பாச் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது. பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் இலங்கையில் சுற்றுலா துறைமுக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு டச்சு அரசாங்கம் வழங்கக்கூடிய சாத்தியமான ஆதரவு குறித்து இதன்போது கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. யாழ் அரியாலையில் மீட்கப்பட்டவை மனித எச்சங்களே. அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட 2 மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் 2வது தடவையாக நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை. புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் இரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் காவல்துறையினருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.